ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். ஆஞ்சநேயா போற்றி, முருகா போற்றி. இன்றைய நாள் எப்படி இருக்கப் போகிறது? இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று குரு வாரம், வியாழக்கிழமை, மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் 15ஆம் நாள் 29/5/2025. இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது? திருதியை திதி இரவு 3:36 வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை இரவு 2:46 வரைக்கும். இன்றைய ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. வாரசோலை தெற்கு தென்கிழக்கு. பரிகாரம் தைலம். இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகிறது? ராசிநாதன் கடகத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறார். நீச்சம் ராசிநாதன் இருப்பதால், நீச்ச நிலையில் இருப்பதால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. வேலையில் ஆகட்டும், தொழிலில் ஆகட்டும், ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதிலும் ஒரு முனைப்போடு செயல்பட மாட்டீர்கள். அதோடு மட்டுமல்ல, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7க்குடைய சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். ஆதலால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நல்ல பணவரவு, பொருள் வரவு. இருந்த போதிலும் குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவும் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கிட்டையும் அதிகம் பேசாதீங்க. சூரியனை சனி பார்க்கிறார். சூரியன் தான் இருக்காருங்க. அதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். இல்லை பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் பிரச்சனைகள் வரலாம். இருந்த போதிலும் சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவது சிறப்பு. குரு சந்திர யோகம் இருப்பது சிறப்பு. சந்திர பகவான் தன்னுடைய வீட்டுக்கு 12இல் இருப்பது கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், வீடு விற்காதவங்களுக்கு இன்றைக்கி வீடு விற்கக்கூடிய ஒரு நாளாகும்.